அவங்க நடக்கின்றனர். என்னன்னா நம்ம அபிராமபுரம் இங்க சென்னையில கொலை வழக்கு 3 பேர் கைது. சென்னை மந்தவெளி இளைஞர் மௌலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கௌதம், விஜயகுமார், நிரஞ்சன். இவங்க சரித்திர பதிவேடுனா வாரம் கோர்ட்ல கண்டிஷன் போட்டுப்பாங்க, வாரம் இந்த ஸ்டேஷனுக்கு போய் கைது போடுங்க, அதான் சரித்திர பதிவேடு. இவங்களா கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்ப கண்காணிக்கிற டீம் எங்க விட்டாங்க, எங்க சொல்லிடுவேன். நைட் பண்ற வண்டி எங்க போயிருந்து தெரியல. கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை கேட்டா அந்த பொண்ணுக்கு எங்க வேலை, 11 மணிக்கு என்ன வேலை அப்படின்னு புரிஞ்ச வேலை அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு பொண்ணு வேலையிலிருந்து வரும், நைட் ஷிப்ட்ல வராங்க வேலையிலிருந்து. அப்பா என்ன பண்ணுவீங்க, இந்த பொண்ணு பேச போச்சு. அப்போ நைட் ஷிப்ட்ல இருந்து வேலை முடிச்சுட்டு வர பொண்ணுக்கு என்ன சக்தி, அது சொல்லுங்க. அது சொல்றதுக்கு உப்பு இல்லை. இந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு உடனே தற்கொலை கூட்டம் சொல்லும். என்ன கேட்டா, உங்க மந்திரிகளும் சரி, உங்க முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, வெளிப்படையா சொல்லுங்க. ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டோ காலேஜ் போயிட்டோ இல்ல ஒரு ஊர்ல இருந்து வேலை பார்க்குற ஊருக்கு, சொந்த ஊர்ல இருந்து வேலை பார்க்குற ஊருக்கு நைட்டு வந்து நடராத்துல வந்து நைட்டு தனியா போக முடியுமா, அந்த தைரியம் கொடுக்க முடியுமா? நீங்க கண்டிப்பா போக முடியும்னு சொல்லுங்க. அப்ப சொல்றேன். என்ன நான் என்ன சொல்றேன், அராஜகம் உச்சம். ஏன்னா கூட்டணி கட்சியோட ரவுடிகள் எல்லாம் கூட்டணி கட்சியோட தலைவர்களா இருக்கான். 4 நிமிஷம் அடிச்சாங்க. இங்க அவன் வீட்டுல அடிக்கல, கோர்ட்டுக்கு வரல, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வரல, 4 நிமிஷம் அடிச்சாங்க. கேவலத்தனமா பேசுவான். 4 நிமிஷம் ஒரு ஆள் கொலையை பண்ணலாம். நம்ம யாரு, நம்ம இவர் இருக்கார்ல, கொலை செஞ்சாங்கல்ல நம்ம தலைவர் யாரு, ஆம்சாங்க, அவரை கொல்ல வீடியோ வந்து கரெக்டா 3 நிமிஷம் 43 செகண்ட் தான் வீடியோ. அப்போ 3 நிமிஷம் 43ல கொலை செஞ்சுட்டு ஓடி போறாங்க. அப்போ 3 நிமிஷத்துக்குள்ளே கொலை செஞ்சாங்க. 4 நிமிஷம் அடிச்சாங்க, 4 அடிதான் அடிச்சாங்க. 4 அடி ஒழுங்கா இல்லைன்னு சொல்றலாம். ஆளுங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க உட்காந்துருக்காங்க. 2026 காசு கொடுத்து ஜெயிச்சாலும் நினைக்காதீங்க. தலைவர்கிட்ட கூட மாத்திக்கோங்க, எழுதிக்கோங்க. காசை கொடுத்து வாட்டி ஜெயிக்க முடியாது. 2026 எலெக்ஷனோட மூட்டை கட்டி அனுப்பலாம் முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த வாட்டி வாங்கினாலும் கொஞ்சம் சீட்டு வாங்கலாம், அடுத்த வாட்டில இருந்து கண்டிப்பா வராது. ஒரு சீட்டு கூட ஃபர்ஸ்ட் நீங்க குளத்தூர்லயும் சேப்பாக்கத்துலயும் ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்க இந்த வருஷம். அப்புறம் வந்து எங்களுக்கு எல்லாம் போட்டி யாருமே இல்ல, விஜய் எல்லாம் எங்களுக்கு கால் வீசி கை வீசின்னு அப்புறம் சொல்லலாம். நான் வந்து அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் இல்ல, மாற்று கட்சிகள் இருக்கு, டிஎம்டிகே, நாம் தமிழர், பிஜேபி, டிவிகே, மாற்று கட்சிகள் இல்லாம தான் நானும் வந்து டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே உங்களை பிடிச்சி போடல. வேற மாற்று கட்சிகள் இல்லாம போட்டாங்க. இப்ப பிடிக்காமதுனால இந்த 4 பேருக்கு ஓட்டுகள் பிரியும். அவங்கள பிடிச்சி போயிடல, யாருமே ஜெயிச்சது இல்ல. ஜெயிக்க வச்சு பாக்குறது ஒரு மனசு ஆசை இருக்கும் மக்களுக்கு. அதனால இந்த வாரம் சொல்றேன், உங்களை பிடிக்காம தான் தமிழ்நாட்டுல எல்லாருமே இருக்காங்க. 99 பேரு. ஒருத்தன் 100 பேருக்கு ஒரு ஆளு உங்க கைக்குள்ளே இருப்பான், அவன் போடுவான். சரிங்களா? அதனால பொத்திட்டு இருக்கான். உங்க கட்சியோட தொண்டர்கள் குடும்பமே உங்களுக்கு போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அராஜக உச்சம் தெரிஞ்சு போச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. தேங்க்யூ.